நம்முடைய தொழிற்சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் என்னுடைய நண்பருமான திரு சுந்தரவடிவேலு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் இச்சிறப்பு விழாவிற்கு வருகை தந்ததற்கு முதற்கண் நன்றி. இது இப்போ தலைவருடைய தொழிற்சங்க 83ஆம் ஆண்டு விழா. அவர் எஸ்சிசி சாருடைய மிகப்பெரிய இதுன்னா, இப்போ கிரிக்கெட்டில் மகேந்திர சிங் டோனின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த டோனின்ற சொல்லுக்கு சொந்தக்காரர். தொழிற்சங்கத்தில் டோனி என்று தன்னுடைய சக தோழர்களால் அழைக்கப்பட்டவர் முதலில் நமது எஸ்சிசி. அவருக்கு பேரே அந்த காலத்தில் டோனி தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு மகேந்திர சிங் டோனி கிரிக்கெட்ல எல்லாருக்கும் உலகத்தை தெரியும். தொழிலாளி ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய டோனி அவர். ஏன்னா வேற ஒரு நாட்டில் பிறந்து ஒரு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி பல்வேறு பதவிகளை ஏற்பட்டு 200 தொழிற்சங்கங்களுக்கு மேற்பட்டு பராமரித்தவர். அவருடைய பொறுக்காலங்கள் சொன்னோம்னா 200 தொழிற்சங்கங்கள், 200 தொழிற்சங்கத்தை பார்த்த மேதை. அந்த மேதையின் கீழ் நம்ம இருக்கிறோங்கிறதே நமக்கு பெருமை. இப்போ எஸ்சி சார் சொல்றது அளவுக்கு நான் அவர் கூட ஒரு 4-5 வருஷம் நாங்கள் அவருடைய வேஜ் போர்டு 2 வேஜ் போர்டு பார்த்துட்டோம். வந்தோடனே 4000 ரூபாய் சம்பளம், 2160 ரூபாய். இன்று 1,41,000 ரூபாய் சம்பளம். ஒரு தொழிலாளியை எந்த அளவிற்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தொழிற்சங்கங்கள் உயர்த்தி கொடுத்துள்ளது. தொழிலாளிக்கு தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தொழிற்சங்கங்கள் தான். எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம், தொழிற்சங்கம் இல்லாமல் உங்களுடைய சம்பளம் இந்த அளவிற்கு ஏறுமா என்று நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். இன்று நாம் நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் தொழிற்சங்கம் தான். அதன் தலைவர் சொல்லணும்னா, இப்ப அதுக்கு அடுத்த வழித்தோன்றல் தலைவர் ஜிஎம்கே 25 ஆண்டுகள் நம்மை விட்டு மறந்து, எஸ்சிசியுடைய நம்மை விட்டு மறந்து 25 ஆண்டுகள் கடந்து விட்டோம். எஸ்எஸ்சியை நம்மோடு இருந்து நம்மை பிரிந்து எஸ்எஸ்சி 25 ஆயிடுச்சு. தலைவர் ஜிஎம்கே பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கத்தில் உள்ளார். அவருடைய சர்வீஸ் 50 வருஷம் தொழிற்சங்க பணி. அதுல எத்தனையோ முறைகள், எத்தனை பதவிகள் எல்லாம் பார்த்துட்டோம். எல்லா பதவியும் நாங்கள் சார் கூட ட்ரஸ்டியா இருக்கும்போது முழுக்க சுத்தி பதவியோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர். அவர் இன்றும் ஒரு தொழிற்சங்க தலைவர், இன்றும் தன்னுடைய தொழிற்சங்கத்தில் அமர்ந்து தினம் தொழிலாளியை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ஜிஎம்கே தான். அது இன்னைக்கு நீங்க யார வேணாலும் கேட்கலாம், எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் இருக்காங்க. 50 வருஷமா ஒரு தொழிலாளி பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கக்கூடிய, எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர். நம்ம சார வேற நமக்கு இதில் பேசணும்னா பதவிகள் பார்க்கும்போது இந்த ஏஎஸ்எம்லாம் நாங்கள் 2018 அப்போ போடும்போது நான் இருந்தேன் தலைவரோட. மீன்ஸ் அந்த போடும்போது சார் இது அப்போ இது இந்த கருத்தை அக்செப்ட் பண்ண கூட இல்லை நிறைய பேர். 2018 போடுறோம், சேர்மன் கிட்ட பேசுறோம், எவ்ரி இயர் அந்த மீட்டிங்ல அந்த கோடை எடுத்துட்டு அது இருந்தே தீரும், அதை வாங்கியே தீருவோம். தலைவர்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு பேப்பரை ஒன்று போட வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பரை முடிக்கிற வரைக்கும் அவரு தூங்க மாட்டார். நம்ம போட வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம அதை போட வைக்கணும், அதுதான் கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாரு. சட்டத்திட்ட நுணுக்கங்கள் எல்லாம் கேட்பாரு, அதை பத்தி பல இடத்துல அனலைஸ் பண்ணுவாரு. எல்லாம் அது இல்ல அதுதான் வரேன், அந்த சப்ஜெக்ட் அப்படியே வரேன். இதை எடுத்துக்கொண்டு இந்த இது லேட்டஸ்டா இப்ப அண்ணன் சொன்ன இந்த ஏஎஸ்எம் ஆக்கினதும் ஏடிஎம் ஆக்கியதும் ஒரே சங்கம் மட்டும்தான். அதை யாரும் உரிமை கூட சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு இதை எதுக்கு சொன்னா, அவர்கிட்ட ஒரு பொறுப்பை எடுத்துட்டு வந்தோம்னா, இப்போ இன்கம் டேக்ஸ் வந்தது இல்லையா, இன்கம் டேக்ஸ்ல நம்மளுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் வருது, செகண்ட் செட்டில்மெண்ட் பிஃபோர் மார்ச்க்குள்ள கொடுத்தா உங்களுக்கு ஐடி அதிகம். ஒவ்வொரு தொழிலாளியும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நான் தான் அதை இனிஷியேட் பண்றோம் நண்பர்களாக கேட்டு. நம்ம இவரு கூட கார்த்திக் கூட இந்த டைம் இருந்தார். ஏன்னா அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு கார்த்திக் எனக்கு உதவுனார். இன்னைக்கு இல்ல சார் இதுக்கு பண்ணித்தான் ஆகணும், இதை பண்ணாதான் தொழிலாளிக்கு லாபம் கிடைக்குது. என்னப்பா எந்த யூனியனுமே இதை கை வைக்க மாட்டேங்கிறான்,
இந்த நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம குறைச்சி இன்கம் டேக்ஸ், அதாவது எம்ப்ளாயினுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு எனக்கு வேஜ் போட்ட அமௌண்ட் வேணும், எனக்கு அரியர்ஸ் வேணுங்கிறான். 31ஆம் தேதி நீ கொடுக்குற அரியர்ஸ் அது 28க்குள்ள நிர்வாகம் முடிவு எடுத்துடுச்சு இந்த அரியர்ஸ் கொடுக்க போறோம்னு. ஆனா நாங்க பேசுறோம், சார் இதை எங்களுக்கு ஏப்ரல்ல வாங்கி கொடுங்கன்னு. ஏப்ரல் தொழிலாளர் என்ன சண்டை போட போறாங்க, நீ சார் நாங்க கேட்கறது ஒரு 10 நாள் தான் தள்ளி வைக்க சொல்றோம், அந்த 10 நாள் கழிச்சு நீங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இன்கம் டாக்ஸ்ல குறைந்தது ஒரு 30,000 ரூபாய் பெனிஃபிட் இருக்கு. அது வந்து எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியல. அதுக்கு முதல் காரணம் நம்மளுடைய தொழிற்சங்கம் தான். அந்த 10 நாள் கழிச்சு வாங்கிட்டோம். அந்த 10 நாள் கழிச்சு வாங்கும்போது அதுக்கப்புறம் அவங்க இன்கம் டாக்ஸ் 10 ஃபைல் பண்றாங்க, அதெல்லாம் அப்புறம் அன்னைக்கு அவருக்கு இன்கம் டாக்ஸ்ல கிடைச்சது, நீ போய் ரீஃபண்ட் வாங்க வேண்டிய வேலையே கிடையாது. 20,000 ரூபாய் கொடுமை. அது இது எதுக்கு சொன்னா, ஒரு விஷயத்தை தலைவர் ஜிஎம்கே எடுத்து விட்டால் அந்த சப்ஜெக்ட்ல நிர்வாகமே யோசிக்கும். எத்தனை பேப்பர் வேணாலும் கேளுங்க, இன்னைக்கு நிர்வாகத்தில் இல்லாத பேப்பர்கள், இந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கே தெரியாத எத்தனையோ அக்ரிமெண்ட்ஸ் நம்மளுடைய பொக்கிஷத்தில் இருக்கு. அது வெறும் பொட்டியில மட்டும் இல்ல, அவருடைய நெஞ்சிலையும் இருக்கிறது. அதெல்லாம் நிறைய கத்துக்கணும் அடுத்த ஜெனரேஷன். இப்போ எல்லாம் இருக்கும்போது எனக்கு விட்டா நான் நீ மொத்த மீட்டிங்கும் பேசிட்டு இருவேன், ஆனா நேரம் பத்தாது உங்களுக்கு சொல்லுவேன். தலைவருடைய கான்செப்ட் என்ன, அதாவது 3ஆம் முறை நாங்கள் வந்து 3ஆம் இடம் பிடித்தோம். நாம் 3ஆம் இடம் பிடித்ததற்கு காரணம் ஒரு சில புல்லுருவிகள். அதை முதலில் நம்ம எதிர்த்திருந்தா நம்ம கண்டிப்பா அதையும் சரி பண்ணிருப்போம். கடைசி நேரத்தில் அறுக்கப்பட்ட கலைகள், அதனால நம்ம அந்த 3ஆவது இடத்தை பிடிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பொசிஷன். ஏன்னா ஒரு அகில இந்திய தொழிற்சங்கத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு தலைவர் இருக்கின்ற ஒரு தொழிற்சங்கம் இந்த முறை கண்டிப்பாக ட்ரஸ்டி ஆக வேண்டும். அது அவருக்காக மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் சரியான முறையில் செயல்படவில்லை. இதை உண்மையாக கூறுகிறோம். தொழிற்சங்க பிரதிநிதியாக இருப்பவர்கள் அதை கேட்கக்கூடிய பின்னாடி இருக்கிற அட்லீஸ்ட் டைரக்ஷன் அவங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். தலைவர் மாதிரி ஒரு சாணக்கியத்தனமான ஒரு டைரக்ஷன் இருந்தால் நிச்சயமாக, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், கண்டெய்னர் செகண்ட் கண்டெய்னர் போகும்போதும் ஒரு தொழிலாளிக்கு எப்படி ஒரு கண்டெய்னர் ப்ரொவைட் ஆகும்போது அங்க இருந்த தொழிலாளியை பாதுகாத்தது இந்த தொழிற்சங்கம். தொழிலாளி வேலை பண்ணுங்க, அன்னைக்கு இருந்த தொழிலாளியும் பாதுகாத்தது. ஆனா கண்டெய்னர் போச்சு, அது உண்மைத்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அங்கு பணிபுரிந்த ஒவ்வொரு தொழிலாளியும் பாதுகாக்கப்பட்டான். அது 2வது டெர்மினல் வரும்போதும் நீ எத்தனை வேணாலும் டெர்மினல் கொடுத்துக்கொள், என் தொழிலாளியின் பெறுகின்ற ஒவ்வொரு வருவாயும் கடைசி வரை அவனுக்கு கிடைக்க வேண்டும், அவன் இங்கு இருந்து பென்ஷனோடு செல்ல வேண்டும் என்று நிதர்சனமாக அதை கடைபிடித்து அந்த தொழிலாளியை பாதுகாக்கின்ற சங்கங்கள் எத்தனை என்று எனக்கு அறியவில்லை. குறைகள் வேணாலும் கூறுகலாம் கண்டெய்னர் போச்சுன்னு. ஆனா எதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு தொழிற்சங்கம் இன்னும் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு முடிச்சிருக்கேன் சந்துரு. 2027 நமக்கு வந்து பெரிய ஒரு முக்கியமான விஷயம் வேஜ் போர்டு இருக்கு. 2027 ஜனவரியில ஏன் இது ரொம்ப முக்கியமான வேஜ் போர்டுன்னு சொல்றோம்னா, நான் அறிந்த வரையில் தொழிற்சங்க இந்த தென்னை துறைமுகத்தில் இருக்கிறவங்க மோர் தென் 80% கடைசி வேஜ் போர்டு, மோர் தென் 80% கடைசி வேஜ் போர்டு. இந்த வேஜ் போர்டு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு சம்பளம் நமக்கு கிடைக்க வேண்டும், நல்ல நம்மளுடைய பென்ஷன் பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கு நல்ல ஒரு பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு லீடர் அனுபவமும் அறிவும் அரவணைப்பும் நிறைந்தவர்களுடைய மேற்பார்வையில் இளைஞர்கள் யாரேனும் எடுக்கப்பட்டால், அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக நாம் ஒரு நல்ல சம்பளத்தை மீண்டும் பெறுவோம். ஏனென்றால் இந்த வேஜ் போர்டை இறுதியாக நமக்கு முடித்து கொடுத்தது தலைவர் தான். நம்ம எஸ்எம்எஸ் இனிஷியேட் பண்ணலன்னா இந்த வேஜ் போர்டு செய்கூலி சேதாரம் இன்று ஜிஎஸ்டி கூட இல்லாம நமக்கு கிடைச்சது. அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில உங்களை நண்பர்கள் அனைவரும் கேட்கிறது, நமக்குனால முடிஞ்சதில்ல, நம்ம இந்த தடவை வரணும். இந்த தடவை நம்முடைய எம்பிடியு இந்திய கொடி முதன்மையாக பறக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுருக்கமா சொன்னா, நம்ம இந்த சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பெருமை.
அதனால இந்த சாதனைகள்லாம் நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. இனி வரும் காலங்களில் இவர் சொன்ன மாதிரி 2027 ஒரு பெரிய நம்முடைய BWNCல நம்ம புரட்சி செய்யணும்னா இவரை தவிர யாரும் கிடையாது. அதற்கு நம்முடைய சங்கம் முதன்மை சங்கமாக மாறினால் மட்டுமே கிடைக்கும். மற்றபடி கண்டிப்பாக நாம் மீண்டும் எழுவோம். கண்டிப்பாக நம்முடைய சங்கத்தை முதன்மையாக மாற்றுவோம்.